யாரோ ஒரு சில தொழிலாளிகளுடைய சுயநலத்துக்காக உங்களை எல்லாரையுமே வந்து அடகு வச்சுட்டாங்க வெளிநாட்டுக்காரங்கிட்ட. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு. There is no question of revival of the BGML. It is clearly decided by the union subcommittee from the Department of Mines. சுரங்கத்தை மீண்டும் நடத்துறதுக்கு எக்கனாமிக்கலி வயபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கேஜிஎஃப் நம்ம வந்து இத்தர மாடு ஜோஹனஸ்பர்க்ல எப்படி டூரிசம் சென்டர் இருக்குதோ மூடப்பட்ட சுரங்கத்தினுடைய இது வந்து அங்க பண்ணிருக்காங்களோ அதே போல கேஜிஎஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடு நடந்துருக்குது. அதுக்கு வந்து இருந்த அந்த போராட்டம் வந்து நம்ம கௌரவமா வந்து நம்ம வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். அட்மிஷன் ஓபன் ஃபார் லேப் டெக்னீஷியன் Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and 2nd PC pass or fail. முடிவு பண்ணோம் இந்த மாதிரி வருகிற 29ஆம் தேதி. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 3 கோரிக்கை வச்சிருந்தோம். என்னன்னு சொன்னா இன்னைக்கு டெண்டர் விடுறதுக்கு முன்னா தொழிலாளிக்கு சேர வேண்டிய அந்த நிலவு பணம் வீடு வீடு செட்டில்மெண்ட் இது பண்ணிட்டு பிறகுதான் நீ மற்ற வேலை செய்யணுன்ற மாதிரி நம்ம அறிக்கை போடுறோம். அது அனைவருக்கு தெரியும். அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம ஆபீஸ் பேரன் மீட்டிங் ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா முடிவு பண்ணதுன்னா நம்ம ஏற்கனவே கோர்ட்ல வழக்குன்னும் போது நம்முடைய மாண்புமிகு சென்ன மாளிகா அவர் மூலியமா வழக்கு நடைபெற்று வந்தது. உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நமக்கு வெற்றியும் கிடைத்தது. அதே நேரத்துல நாம் ஒரு முடிவு பண்ணோம். நாம் வெறும் அரசியல் சட்ட ரீதியா போனா மட்டும் நம்முடைய சால்வ் பண்ண முடியாது. அதற்காக வேண்டி நாம் ஒரு வழி எடுக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவரோடு மூலியமாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலியமாக நம்ம அணுகி நம்முடைய பிரச்சனை அந்த வழியில் நம்ம எடுத்துன்னு போனோம் நம்ம முடிவு பண்ணோம். அந்த பிரகாரம் தான் நாங்கள் இன்னைக்கு எங்களோடு இருக்கக்கூடிய முக்கியமான தோழர் நானும் வந்து மதிப்புடைய தலைவர்களை சந்தித்தோம். உண்மையிலே சந்தித்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா கண்டிப்பா நாங்க உங்களோட வரோம்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்ன வரைக்கும் கூட சரி நாங்க வேணா கூட சோர்வு ஆயிடுவோம். ஆனா அது வந்து சோர்வு ஆகல. ஏன்னு கேட்டா நாம வந்து எல்லாரும் நம்ம பார்த்துக்கிறோம், எல்லாரும் இது பண்ணிக்கிறோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எங்களோடு இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வேலை செய்து அவர் ஓய்வே கிடையாது. எங்களுக்கு ஒரு வேலை சொன்னா அவர் பாரு அவர் இந்த இதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு இந்த தர்ணா பண்ண வேண்டியது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்குது. அது காரணமே இவர் தான் அப்படின்றது மட்டும் கூறிக்கொண்டு மேற்கொண்டு நாம் எடுத்த நடவடிக்கைக்கு தொழிலாளி மத்தியில் நல்ல ஆதரவு இருக்குது என்பதை கூறிக்கொண்டு தொழிலாளிகளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க எல்லாரும். ஆனா இந்த அறிக்கை போன பிறகு இன்னைக்கு தொழிலாளி மத்தியில மிகப்பெரிய வர பொது ஜனங்க மத்தியில ஏன்னு கேட்டா நாம எந்த அரசியலையும் மற்ற இதுல நம்ம அவங்க மேல நம்ம எதுவும் நம்ம பழி இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் சொசைட்டி யூனியன் தான் நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டா நம்ம எல்லாம் பார்த்தோம். ஏன்னா ஜனங்க நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, நம்ம முதல்ல நாம் சரியில்லை. அதுதான் காரணம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரே அமைப்பா போயிருந்தா நம்மளுடைய ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆயிருக்கும். 4 பேர் 4 விதமா 4 இது பண்ணதுனால அந்த நேரத்துல வந்து தொழிலாளிங்க வந்து 4 இது. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. நம்ம மாற்று அரசியல் இருந்தாலும் கூட இன்னைக்கு நாம் இருக்கிறது வந்து 2 வழி. ஒண்ணு சட்ட ரீதியா, ஒண்ணு அரசியல் ரீதியா. இன்னைக்கு இப்ப எல்லா தொழிலாளி ஜனங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை எதிர்பார்றாங்க. உண்மையா சொல்றேன், நாளைக்கு அந்த மாதிரி போராட்டம் அந்த மாதிரி தர்ணா இருந்தா குறைஞ்சபட்சம் 2-3 ரூபாய் வர்றதுக்கு 2-3 தொழிலாளிங்க வர்றதுக்கு குடும்பம் போறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதனால வேண்டி ஏன் இது தள்ளி போட்டது என்பதை பற்றி அவர் பேசும்போது அதனுடைய மட்டும் அப்பீல் போயிருந்தாங்க. அதையும் நாங்க சந்திச்சுருக்கிறோம். அதே நேரத்துல எங்க லாயர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பொலிட்டிக்கல் லீடரும் வேணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் போது தான் நம்ம செயலாளர் சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து தலைவர் கே ராஜேந்திரனை வந்து மீட் பண்ணோம். அவரு ஒரு மனதா ஏற்றுக்கிறேன். அன்னைக்கும் நான் முதல்ல இருந்தே இதுக்காக நான் குரல் கொடுத்துருக்கிறேன். அதாவது முன்னால் இருந்த தலைவருங்க ராஜகோபால், சௌரிதாஸ், PS மணி, மக்கள் தலைவர் பக்தவச்சலம் இவங்களோட இருந்து நானும் அதுக்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிறேன். நானும் ஒரு யூனியன் வச்சு அதுக்காக பாடுபட்டுக்கிறேன். அதெல்லாம் அவர் எங்களுக்கு சொல்லிட்டு நாளுக்கு முன்மொழியிட்டு எங்களோட வந்து இன்னைக்கு தோல் இருந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு எங்கெங்க என்னென்ன செய்யணுன்றதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த தொழிற்சங்கத்தை நடத்தணும்னு நாங்க வந்துட்டோம். ஆனா இவ்வளவு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. சத்தியத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு டாக்டர் போட்டு இன்னைக்கு ஒரு மந்திரிக்கும் ஒரு செக்ரட்டரிக்கும் அதாவது நம்ம ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு எல்லாருக்கும்
இந்த மாதிரி எல்லாம் ஒரு அறிவுள்ள வேலை செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் செய்ய போறேன்ட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய ஜேடிஎஸ் தலைவர் மரியாதைக்குரிய கே ராஜேந்திரன் இது வெளியே எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. நாங்க யாரும் தர்ணாக்காக ஏன் இந்த தர்ணா நிறுத்தப்படுது அப்படின்னும் போது அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய ஜேடிஎஸ் தலைவர் அவர்கள் கே ராஜேந்திரன் அவர்கள் இங்க வர வச்சு நம்ம முக்கியமான ஆளுகளை மட்டும் வர வச்சு நம்ம இதை வந்து எல்லார் மத்தியிலும் நாங்க சொல்றோம். ಅದೇ நேரத்துல ನಾನು ಆದಷ್ಟು ನಿಮ್ಮ ಜೊತೆನಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿರ್ಲಿಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ಪೂರ್ಣ ಪ್ರಮಾಣದ ನನ್ಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ನಾಯಕರಾದಂತ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಇದಿಲ್ದಂಗೆ ಮುನ್ನೋಡ್ಕೊಂಡೇ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಇವತ್ತು BGML ಎಕ್ಸ್ ಕಾರ್ಮಿಕರೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀರಿ. ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನವರು, ಆದ್ರೇನು ಸತತವಾಗಿ 25 ವರ್ಷಗಳು ಮುಗಿದು 26ನೇ ವರ್ಷದವರೆಗೂ ಸತತವಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಯಾವುದು ಪ್ರತಿಫಲ ಸಿಗದಂಗೆ ಇವತ್ತು ನಡುಬೀದಿನಲ್ಲಿರೋ ತರ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ನಡ್ಕೊಂಡು ಬಂದಿದೆ. ಇದಕ್ಕೆ ನೀವು ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು ಮಾಡಿದ್ದೀರಿ, ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಯಾರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡ್ಬೇಕೋ ಎಲ್ಲರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ನೀವು ಸತತವಾಗಿ ದುಡಿದಿದ್ದೀರಿ. ಆ ದುಡಿಮೆಗೆ ತಕ್ಕಂತ ಫಲ ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೆ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರು ಮುಖಂಡತ್ವ ವಹಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರಾದಂತಹ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವರ ಮುಖಾಂತರ ಇವರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೇದಾಗಬೇಕು ಅನ್ನೋವಾಗಿ ನಾನು ಅವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿರ್ಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅವರೊಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋವಾಗ ಅವರಿಗೆ ತಡೆ ಒಡ್ಬಾರ್ದು, ಅವ್ರ ಜೊತೆ ನಾವು ಕೂಡಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯಲ್ಲೇ ನಾವು ಬಂದ್ಕೊಂಡಿದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವೇನು ಇವತ್ತು ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಎತ್ಬಿಟ್ಟು ಆಟ ಆಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗೋ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಈ ರೀತಿ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾದ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಏನು ಇಲ್ದಂಗೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಇವಾಗ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಿಟೈರ್ಡ್ ಆಗ್ಬಿಟ್ಟ ಅಂದ್ರೆ 40,000 30,000 ಕೈ ತುಂಬಾ ಸಂಬಳ ತಗೊಳ್ತಾನೆ. ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಡೀ ಭಾರತ ದೇಶಕ್ಕಲ್ಲ, ಇಡೀ ನಮ್ಮ ಇದಕ್ಕೆ ಚಿನ್ನವನ್ನು ಬಗೆದತ್ತು ಕೊಟ್ಟ ಈ ಜನರಿಗೆ ಇವತ್ತು ಇಷ್ಟು ಅನ್ಯಾಯ ಆಗಿರೋದನ್ನ ಇವತ್ತು ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರ ಸರ್ ಹೋಗಿ ಮೊನ್ನೆ ಅಪ್ಪಾಜಿ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಅಪ್ಪಾಜಿಯವರ ಹತ್ರ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಅಪ್ಪಾಜಿ ಅವ್ರಿಗೂ ಮನವಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಅಪ್ಪಾಜಿ ಅವರು ಅದನ್ನ ಓಕೆ ಅಂದಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಬಂದ್ರೆ ನೀವು ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಮಗೆ ನಾಳೆ ಬಂದು ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಸೇರ್ಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಇಡೀ KG ಫುಲ್ ಟಾಕ್ ನಡೀತಾ ಇತ್ತು ಅದ್ರ ಬಗ್ಗೆ. ಇಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ಬೇಕು, ಅದ್ರಲ್ಲಿ ಕೂಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತುಕತೆ ನಡೀತಾ ಇತ್ತು. ಆದ್ರೆ ರಾಜೇಂದ್ರ ಸಾಹೇಬ್ರವರು ಏನಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತರ ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ಅವರು ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ. ಆದ್ರಿಂದ ಈಗ ಏನು ನಾವು ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣನ ಮೊನ್ನೆ IB-ನಲ್ಲಿ ಕರೆದು ಮಾತಾಡೋವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರು ಹೇಳಿದ್ರು 2 ವರ್ಷ ಸುಮ್ಮನೆ ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಮೊದಲೇ ನೀವೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಬಂದಿದ್ರೆ ಇದು ಯಾವತ್ತೂ ತೀರ್ಮಾನ ಆಗಿರೋದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆದ್ರಿಂದ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಈ ಒಗ್ಗಟ್ಟು ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ, ಇವಾಗೆಲ್ಲ ಕೇಳುವೆಲ್ಲ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡೋ ಕೆಳಗಡೆ ಮೇಲೆ ಎದ್ದೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ನೀವು ಗಟ್ಟಿಮುಟ್ಟಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ, ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲಾ ಅನುಕೂಲಗಳು ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಮುಂದಾಳತ್ವ ಏನ್ ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರ ಸರ್ ವಹಿಸಿದಾರೋ ಅವ್ರ ಜೊತೆ ನಾವೆಲ್ಲ ಒಗ್ಗೂಡಿ ನಿಮಗೇನು ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಸಿಗ್ಬೇಕು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ಅದನ್ನು ಸಿಗುವಂತ ಸವಲತ್ತು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಹಗಲು ರಾತ್ರಿ ಈ ಹೋರಾಟ ಏನಿದೆ மானவீயத்த ಹೋರಾಟ, மனிதாபிமான ஒரு போராட்டம் 26 ஆண்டுகளாக பெண்டிங் இருக்குது. அந்த வேதனை, துடிதுடிப்பு, அந்த மன சஞ்சலம், நாளுக்கு நாள் இன்னைக்கு ஆகுமா நாளைக்கு ஆகுமா எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனப்புழக்கத்திலேயே டிப்ரெஷன்ல சென்றிருந்து பல ஆயிரக்கணக்கில் தொழிலாளர்கள் மடிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்துல அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இது எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, தொழிலாளிக்கு தொழிலாளி நண்பனா தான் இருக்கணும், துரோகியா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட துரோகத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்க 25 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். யாரோ ஒரு சில தொழிலாளிகளுடைய சுயநலத்துக்காக உங்களை எல்லாரையுமே அடகு வச்சுட்டாங்க வெளிநாட்டுக்காரர்கிட்ட. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு. இது அன்னைக்கு உங்களுக்கு தெரியல. அன்னைக்கு 2003 என்ன திட்டம் இருந்துச்சு, தொழிலாளிகளுக்கு VRS கொடுத்த உடனே வேலையும் கிடைக்குது, உங்களுக்கு பணமும் கிடைக்குது உங்களுக்குன்னு ஆசாவார்த்தை காமிச்சாங்க. 2003 குளோபல் டெண்டர் விட்டுறான், STPP நீங்க எல்லாம் VRS கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டேபிள் போட்டு உங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கி VRS செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது நம்மள நம்ம பலி பசுவா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அன்னைக்கு
ஏதோ நம்மளுக்கும் வந்து மறுபடியும் வேலை கிடைக்குது, மூடப்பட்ட கம்பெனில வந்துட்டு செட்டில்மெண்ட்டும் கிடைக்குது, வேலையும் கிடைக்குதுன்ட்டு லட்டு தின்ன ஆசையான்றாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு மனசு இல்லை அந்த நேரத்துல. தவறான ஒரு பாதையில வந்து அந்த சிற்றின்பத்துக்காக ஆசைப்பட்டு அன்னைக்கு நம்ம வந்து சைன் போர்ட் கொடுத்துட்டோம். அதனால உருவாக்கப்பட்டது தான் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்படியே கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் உருவாக்குனாங்களா, அதையாவது வந்து ஒரு சொசைட்டியா பண்ணாங்களா? ஹைகோர்ட் சொன்னது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலியமா நீங்க வாங்கோ, யூ வில் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்க என்னாச்சு, 5 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். எங்கேயாவது இருக்குமா அந்த மாதிரி? ஒரு தொழிலாளி சங்கம், பிஜிஎம்எல் சங்கம் அல்லது பிஎம்எல் சங்கம்னு சொன்னா ஒரு சங்கம் தான் இருக்க முடியும், ஒரு சொசைட்டி தான் இருக்க முடியும். கூட்டுறவு சொசைட்டின்னு என்ன, எல்லா தொழிலாளியும் சேர்த்து வச்சு ஒரு சங்கத்தை அமைக்கிறது. ஆனா இங்க அப்படி நடக்கல. 5 சொசைட்டிலயும் வந்துட்டு ராமசாமி பேர் வந்து 5 சொசைட்டிலயும் இருக்குது, கோவிந்தசாமி பேர் வந்துட்டு 5 சொசைட்டிலயும் இருக்குது. சோ எதுக்கு இதை சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, நடந்து போன விஷயத்த வந்து எதுக்காக வந்து மறுபடியும் நான் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, தடங்கள் ஏன் ஏற்பட்டுச்சு, எங்க தவறு நடந்துச்சு, நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். அதை நம்ம சிந்திக்கலன்னு சொன்னா நம்ம முன்ன நம்ம என்ன செய்யணும்ன்றது நம்ம யோசிக்க முடியாது. இப்போ சிச்சுவேஷன் எல்லாமே மாறி போச்சு. குளோபல் டெண்டர் என்ற ஒரு பேச்சுக்கே வந்து இப்ப இடம் கிடையாது. there is no question of global tender, there is no question of revival of the BGML. It is clearly decided by the union subcommittee from the Department of Mines. எப்போ வந்து மைன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய வந்து சப்கமிட்டி டிசிஷன் எடுத்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட்லயே போட்டான், தங்கச்சுரங்கத்தை மீண்டும் நடத்துறதுக்கு எக்கனாமிக்கலி வயபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால வந்து மொத்த சொத்துக்களையும் வந்துட்டு விற்கிறதுக்கு வந்து தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன மொத்த சொத்துக்கள்லாம் என்ன? டம்ஸ் நம்பர் 1 சைனா டம்ஸ் இருக்குது, அது மொத்தத்தையும் வந்து விற்கணும். ஒர்க் ஷாப்ஸ், ஷாப்ட்ஸ், 92 ஷாப்ட், கிஃப்ட் ஷாப்ட், சாம்பியன் ஷாப்ட், சிகிரிகுண்டா, அதெல்லாமே எல்லா ஷாப்ட்டுங்களையும் வந்துட்டு வித்துடணும். அதே போல ஒர்க் ஷாப்ஸும் வந்து இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸையும் வந்து வித்துடணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இட் இஸ் தி பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய கொள்கை. எப்போ வந்து ஒரு கம்பெனி மூடப்பட்டிருக்குதோ அந்த கம்பெனியால ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் ஆரம்பத்துல வந்து 2001 வந்துட்டு கடன் இருந்தது வந்து ஒரு 538 கோடி, அவ்வளவுதான். இன்னைக்கு 1768 கோடி ஆகிது. 1768 crores லைபிலிட்டி இருக்குது பிஜிஎம்எல் மேல. சோ அவனுடைய யோசனை எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்ல இந்த செட்டில்மெண்ட் எப்படி பண்றது, இந்த லைபிலிட்டி எப்படி பண்றதுன்னு தான் யோசிக்கிறானே தவிர உங்களுடைய பிரச்சனையை பத்தி எதுலையுமே அங்க பாயிண்ட் வரல. தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது இல்லையா, 2003 வந்து பரிந்துரை கொடுத்துருக்குது இல்லையா, இது எதையுமே வந்துட்டு கண்டுக்கல. பிளஸ் தொழிலாளிகளுக்கு வந்து எஸ்டிபிபி செட்டில்மெண்ட் ஆகுது, வீடுங்களுக்கு வந்து டெபாசிட் கட்டினா நம்மள அடுத்த நாளே வந்து நம்மளுக்கு அக்கு பத்திரம் கொடுத்துருவோம் நினைச்சோம். அதே போல வந்து டெபாசிட் பணத்தை நீங்க கட்டிட்டீங்க. உங்களுக்கு அக்கு பத்திரம் கிடைச்சிச்சா? ஒரு பேப்பர் பொசஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த பொசஷன் சர்டிபிகேட் வச்சுட்டு நீங்க எங்கேயும் போயிட்டு பேங்க்ல வந்து கடன் கூட வாங்க முடியாது. அதை அடமானம் வைக்கத்தா வச்சா கூட பணம் கிடைக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையால வந்துட்டு இன்னைக்கு மத்திய சர்க்காரு, சுரங்க அமைச்சகம் வந்துட்டு தொழிலாளிகளுக்கு சேர்க்க வேண்டி எந்த விதமான பாக்கியம் வந்துட்டு அந்த சப்கமிட்டில இல்லையேன்ற ஒரு கோபத்துல தான் இந்த போராட்டத்தை நம்ம அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணோம். இந்த போராட்டத்தை அறிவிச்சுட்டு அவங்களுக்கு மத்திய சர்க்காருக்கு தெரிவிக்கணும், நீ ஹைகோர்ட்ல போட்டுக்கிற பெட்டிஷன், அந்த பெட்டிஷன்ல வந்து தொழிலாளிக்கு சேர்க்க வேண்டிய துட்டு என்ன இருக்குதோ பாக்கிய வந்து அதுல சேர்த்துக்கோ. நான் விற்கிறேன், விற்கும் போது அதுல வரக்கூடிய பணத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பாக்கிய நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடு. நீ எதை வேணா வித்துக்கோ. ஏன்னா இப்ப வந்து நம்ம உடம்புல சக்தி இல்லை, மறுபடியும் வந்து மைன்ஸ்ல போயிட்டு வேலை செய்யறதுக்கு யாருக்காவது தெம்பு இருக்குதா உடம்புல? முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க மட்டும் இல்ல, வரக்கூடிய ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் கூட மைன்ஸ்ல போயிட்டு வேலை செய்யறதுக்கு முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அட்லீஸ்ட் தி மேட்டர் ஷுட் ஹவ் பீன் டேக்கன் அப் அட் தி அப்ராப்ரியேட் லெவல். அந்த ஒரு டிசிஷனை வந்துட்டு அவங்க எடுத்ததுல இந்த தொழிலாளிக்கு சேர்க்க வேண்டிய எந்த பாக்கியம் இல்ல, எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய வீடுகளும் இல்ல,
ஏறத்தாழ 7000 வீடுங்கிறது. அந்த வீடுகளுக்கும் வந்து உரிமை பத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த விதமான ஏற்பாடும் பண்ணல. இப்படி எதையுமே வந்து இவங்க செய்யாத வெறும் விற்கிறதுக்கு மட்டும் வந்து ஹைகோர்ட்ல வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. இது 2 மட்டுமே விற்கிறதுக்கான ஹைகோர்ட்ல அப்ளிகேஷன் இல்ல. இது 2 போட்டு வித்துட்டு பிறகு the next question என்ன வரும் தெரியுமா? லேண்ட் பார்சல். லேண்ட்னா நீங்க வசிக்கிறீங்களே வீடு, அந்த வீட்டோடு சேர்த்து நிலத்தை அப்படியே வந்து நெக்ஸ்ட் வித்துறது. அப்படி ஒரு காலகட்டம் வந்துட்டு அந்த நிலத்தை விற்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வீடு இருக்குமா? யாருக்கு அந்த ஆக்ஷன்ல வந்து அந்த நிலம் போதோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வீடுகளும் சொந்தமாகும். ಇಟ್ ಈಸ್ ಎ ವೆರಿ ಡೇಂಜರಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್. ಅಪಾಯಕಾರವಾದ ಒಂದು ವಿಷಯ ಇದು. ಇಡೀ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದ ಒಂದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಮಟ್ಟದ ಒಂದು ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. கொந்தளிக்கும். ஏன்னா வீடை சேர்த்து யாரோ ஒரு 3வது மனுஷனுக்கு வித்துட்டானா அப்ப வாழ்ந்து நிற்கிற மக்களுடைய நிலைமை என்ன? ஏறத்தாழ 100 ஆண்டுக்கு மேல வந்துட்டு நம்ம பரம்பரையா வாழ்ந்து நிற்கிற வீடு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வாட் வில் பி தி ஃபேட் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ்? இந்த ஊருடைய நிலைமை என்ன? அதை வந்து நம்ம எதிர்க்கணும், தடுக்கணுன்றதுக்காக தான் 72 மணி நேரம் டைம் கொடுத்தோம். We have given 72 hours time. If you do not give us an appointment with the Honorable Minister for Kishan Reddy, Mines Minister, we will go for Hartal போட்டுக்கிறதுல. இந்த மாதிரியான லெட்டர் வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு நம்ம கொடுத்தது வெறும் வந்துட்டு நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. இன்னைக்கு நேஷனல் லெவல்ல யாருக்கு போய் சேரணுமோ அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு. ரைட் ஃப்ரம் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நரேந்திர மோடிக்கு போய் லெட்டர் 10 முறை அனுப்பியிருக்கிறோம். 1 முறை 2 முறை இல்லை. வெறும் லெட்டர் மட்டும் இல்லை, இமெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்களுடைய கான்டாக்டுக்கு தேவையான எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நாம நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் முன்னாள் பாரத பிரதமர் திரு HD தேவேகவுடா அவர்களை வந்து நான் சந்திச்சேன் போயிட்டு. ஏற்கனவே நாங்க டெல்லியில வந்து 2 முறை போயிட்டு மீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். குமாரசாமி நம்மளுடைய மத்திய அமைச்சர், எங்களுடைய தலைவர், அவரு மூலமா வந்து நாங்க 2 முறை வந்து மீட்டிங் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கிட்ட வந்துட்டு நாங்க டிஸ்கஷன் பண்ணோம். இதுன்னு சொல்லும்போது ஜாயிண்ட் செக்ரட்டரி கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. யார் ஜாயிண்ட் செக்ரட்டரி? ஹூ இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி பிஜிஎம்எல். பிஜிஎம்எல் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வாஜ்பாய் கிட்ட மட்டும் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. 2 முறையும் வந்து அவரும் வந்து நல்ல மாதிரி தான் பேசினாரு. தொழிலாளிக்கு விரோதமா எதுவுமே வந்து ஒரு வார்த்தை கூட உள்ள. ಇದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ನಿಶ್ಚಯ பண்ணல, ದೇರ್ ಇಸ್ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಮಾಡೋಣ, ಇದನ್ನ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ಮೇಲೆನೆ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த நம்பிக்கையை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு வேலை ஆகுதுன்னு யோசனை பண்ணிக்கிற நேரத்துல தான் இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு கிடைச்ச ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்ல என்ன பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆச்சோ அதை போயிட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்றது கூட யார் காரணம்? நம்ம சொந்த ரத்தங்க தான். அவங்க போயிட்டு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டாங்க. நம்ம கூட இருந்த எப்போ வந்து நீ அரசாங்கத்து மேல வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் போச்சு, அவன் சும்மா உட்கானுவானா? அவன் டியூட்டி அவன் பண்ணணும் இல்ல. வந்தாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டே ஒடிக்கிறதுக்காக வந்து நம்ம 3 இயரிங்கா வந்து நம்ம அட்வொகேட் சன்னமாளிகை வந்து முயற்சி பண்ணிருக்கிறார். அந்த 3 இயர்லிங்களை வந்து நம்மளுக்கு வாதம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இது விஷயமா கூட வந்து நம்ம சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கோர்ட் மூலியமா கிடைக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிச்சுன்னா அது வேற விஷயம். ஆனாலும் மத்திய சர்க்காருக்கு நம்ம கிட்ட துணை நிற்கணும். அப்படி மத்திய சர்க்கார் துணை நிக்கலாம் கஷ்டம் ஆகுதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக யாருக்கிட்ட? செக்ரட்டரிஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், செக்ரட்டரிஸ்களுக்கெல்லாம் வந்து இதை பத்தி எல்லாம் வந்து எந்த விதமான யோசனையும் கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ணணுன்றது யோசனை எல்லாம் கிடையாது. வெறும் அவங்களுக்கு கடன் தீக்கணும், அந்த லைபிலிட்டிஸ் தீக்கணும், அது வித்தெல்லாம் போயிடலாம், இவங்களுக்கு தான் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லையே, எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு மெதத்துல இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் டு பி அக்செப்டபிள் ஃபேக்ட். ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை வந்து செக்ரட்டரிஸ் முடிவு பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால தான் செக்ரட்டரிஸ்களெல்லாம் வந்து விட்டுட்டு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், யாரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பார்லிமெண்டரி மெம்பர் பிளஸ் வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் கிஷன் ரெட்டி கிட்ட நேருக்கு நேர் உட்காரலாம், அந்த அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி வந்துட்டு பலன் கொடுக்கக்கூடிய வகையில நம்மளுடைய வேலைப்பாடுகள் இருந்துச்சு. தொழிலாளிகள் மத்தியில வந்து பரபரப்பா வந்துட்டு இதுல நம்ம கலந்துக்கணும், இந்த கடைசியா வந்து இந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம்
உத்பவம் ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க என்ன பண்ணோம், இது நம்மளுடைய கடமையை வந்துட்டு தேவகவுடா கிட்ட மீட் பண்ணி அவர் மூலியமா இதை பத்தி பேசின பிறகு அவர் உடனே ಕುಮಾರಸ್ವಾಮಿ கிட்ட பேசிட்டு ಕುಮಾರಸ್ವಾಮಿ வந்து கிஷன் ரெட்டி கிட்ட பேசினார், மைನ್ಸ್ மினிஸ்டர் கிட்ட. ಏನ್ರಿ ಇದು ಈ ತರ ಏನೋ ನಡೀತಾ ಇದೆಲ್ಲ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅದನ್ನ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ அப்படின்னு சொல்லிட்டு பேசின பிறகு தி ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் ஸ்ரீ கிஷன் ரெட்டி he has called our member of parliament. நம்மளுடைய எம்பிக்கு வந்துட்டு போன் பண்ணி ஏன் இதோ வாட் இஸ் த மேட்டர், ஏனாಗ್ತಾ ಇದೆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு அவரும் நம்ம ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் வந்து மறுபடியும் அது சொல்லியிருக்கிறார். ஆல்ரெடி ஐ ஹேவ் டிஸ்கஸ்ட் திஸ் மேட்டர் வித் யூ சார், ஐ வில் கம் அண்ட் பர்சனலி மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்ரீ மல்லேஷ் பாபு அவர்களுக்கு 4ஆம் தேதி மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் டெல்லியில. ஸோ ஒன்ஸ் அவருடைய அப்பாயின்மெண்ட்ல வந்து இந்த டிஸ்கஷன் எல்லாம் அவர் பண்ணிட்ட பிறகு அடுத்த கட்ட மீட்டிங் வந்துட்டு பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்களே அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணின்னு அவர் வருவார். ஸோ இந்த 4th டிஸ்கஷன் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். 4th டிஸ்கஷன் ஆயிட்ட பிறகு அடுத்த கட்டமா வந்துட்டு நாங்க போவோம் டெல்லிக்கு. போயிட்டு வந்துட்டு மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் கிட்ட வந்துட்டு இதை பேசிட்டு வெற்றிகரமான ஒரு செய்தியோட வந்துட்டு உங்களை நாங்க சந்திக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கும். இதுல வந்துட்டு எந்த விதமான பேக் ட்ராக்கம் பண்றதுக்கான இது கிடையாது. ஏன்னா நம்ம நீங்க எப்படி காத்துனுக்கிறீங்களோ அதை விட இந்த விஷயத்தை எடுத்து நான் 1 ವರ್ಷ ಆಯ್ತು எனக்கு 1 ವರ್ಷமே எனக்கு பெருசா தெரியுது. 1 ವರ್ಷமே 1 ವರ್ಷ ನನಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದು ಆತ್ಮೀಯವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಸಂಸದರು மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ஆக்டிவ் மெம்பர் எத்தனோ முறை நம்மளுக்காக வந்து அங்க டெல்லியில வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு விவஸ்தை பண்ணி இருக்கக்கூடிய அவருக்கும் எல்லாமே இருந்து கூட வந்து நம்மளுக்கு ஆகலையே. நம்ம வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு யூனியன் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் குமாரசாமி அவர் ஒரு மீட்டிங் பண்ணி அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்து ஏற்படுத்தி கூட இன்னைக்கும் ஆகலையேன்ற ஒரு ஆதங்கம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இப்போ நிச்சயமா வந்து இந்த ஒரு 2 பிரச்சனை, ஒன்று பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸோட செட்டில்மெண்ட், இன்னும் வந்து பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய எஸ்டிபிபியினுடைய பொசஷன் சர்டிபிகேட்ஸ் மட்டும் இல்லாம முனிசிபாலிட்டியில் இஷ்யூ பண்ணக்கூடிய காட்டா பிளஸ் வந்து 7,000 ஃபேமிலிஸ் இருக்குது. இன்னைக்கு பிஜிஎம்எல் பகுதியில் 7,000 வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்கு தேவையான வந்து அக்குப்பத்திரமும் சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மான ஒரு முடிவுல இருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இந்த 4ஆம் தேதி மீட்டிங் நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. அவருக்கும் நம்ம வந்துட்டு கூட நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துக்கிறோம். இந்த பிரஸ் மீட்டையும் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லிட்டு எங்ககிட்ட வாங்குவோம், நம்ம ஃபர்தர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஆகவே இதெல்லாம் வந்து என்ன தெரியல, நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் honorable Shri Mallesh Babu, he is very keen enough to see that these issues are resolved at the earliest. So இது மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம எம்பி வந்து வேலை செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட்ஸ் 5 முக்கியமான பிளே கிரவுண்ட்ஸ் எல்லா கிரவுண்ட்ஸும் வந்துட்டு ரெனோவேஷன் பண்றதுக்கான ஏற்பாடும் வந்து பண்ணிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஜிம்கானா கிரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. பிளஸ் செகண்ட் ஸ்டெப்பா வந்து பாம்பே கேம்ப் வந்துட்டு கிரிக்கெட் கிரவுண்ட், அதுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு ஏற்பாடு 10 லட்சம் ரூபாய் நம்ம பெமல் சிஎஃப்எஸ் ஃபண்ட்ல இருந்து அதுவும் சாங்ஷன் ஆயிடுக்குது. ஸோ ஒரு இதுக்கும் வந்து ஒரு 10 லட்சம் சொல்லிட்டு போட்டு எல்லா கிரவுண்ட்ஸும் வந்து டெவலப் பண்ணோம். நம்ம இளைஞர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில இந்த வேலையை கூட நம்ம பண்றோம். ஏன்னா இது பாழடைஞ்ச ஊருன்றதை வந்துட்டு காட்டக்கூடாதுன்றதுக்காகவே இன்னைக்கு எம்பி வந்து சிறப்பான வேலைகளை செஞ்சுருக்கிறாரு. டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் ஷாஃப்ட்டுங்களெல்லாம் வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான பாலிசி இருக்குது. The old historical monuments must not be devastated or destroyed. That should be preserved. டூரிசம் சென்டரை உருவாக்கணும். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிம்பங்கள் எது இருக்குது நம்ம ஊர்ல, அது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில வந்துட்டு அதை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலியமா அந்த கேஜிஎஃப் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் கூட வந்து நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ டூரிசம் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அவரும் வந்துட்டு இல்ல நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கேஜிஎஃப் நம்ம வந்து இத்தர ஜோஹனஸ்பர்க்ல எப்படி டூரிசம் சென்டர் இருக்குதோ மூடப்பட்ட சுரங்கத்தினுடைய இது வந்து அங்க பண்ணிருக்காங்களோ அதே போல கேஜிஎஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடு நடந்துருக்குது. அதுக்கு வந்து சுமார் thousands of crores இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ண போகும்.
ஸோ ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம துரிதமா பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு நடக்க இருந்த இந்த போராட்டம் வந்து நம்ம கௌரவமா வந்து நம்ம வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு மிஸ்டர் விஜயராகவன், மிஸ்டர் ஜோசப், மிஸ்டர் பட்டாபிராமன், மகி மற்றும் மிஸ்டர் ஜெய்சீலன், விசி கணேசன் இப்போ அர்ஜென்ட்டா போராட்டம் போயிட்டாரு. அநேக தடைகளை ஏற்படுத்தி போடுகிற துரோகிகளுக்கு நாங்கள் இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக எச்சரிக்கை கொடுக்கிறோம். எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சார்பாக எச்சரிக்கை கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தில் இப்பொழுது நடக்கப்படுகிற நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடித்து தொழிலாளிக்கு நல்லது ஒரு முடிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கேஆர் அவர்களுக்கு கைவிடுந்தார். அன்னைக்கு முன்னாள் பிரதமர் அவர்களை வந்து சந்திச்சப்போ அவரு யாருக்கும் இது கொடுக்கறதில்ல, யாருக்கும் அவர் பேசுறது இல்ல. 3 மாச காலம் யாரும் அவர் சேகரத்துல வீட்டுக்கிட்டே ஒரே ஒருத்தர் கே ராஜேந்திரன் அவர் பேரு அங்க சொன்ன பிறகு அவருக்கு மட்டும் தனியா நாங்களும் கூட போயிருந்தோம். அவர் சொன்னாரு எல்லாம் வந்து அரிசி வாடகைக்கு தான் டைம் கொடுப்பாங்க, 24 மணி நேரம் 12 மணி நேரம் அதுக்கு செத்துருவாங்க. ஆனா ஒரே ஒரு தலைவர் கே ராஜேந்திரன் வந்து 72 மணி நேரம் டைம் கொடுத்ததால அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்களுக்கே வந்துட்டு டைம் கொடுத்தாரு. அதை பற்றி பார்த்து சிரிக்கிறார், தேவர் சிரிக்கிறார். அப்பாஜி சிரிச்சுட்டு இம்மிடியா அவருக்கு அவர் என்ன கொடுத்தாரோ அதை இம்மிடியா கிளியர் பாஸ் பண்ணி அப்படியே அனுப்பினார். அது போல Teachers wanted for Kasambally Rural High School immediate % pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpet. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.